ராவோட புது தலைவர் பேர் வந்து ரவி சின்ஹா. அலோக் ஜோஷி கிடையாது, ரவி சின்ஹா. அலோக் ஜோஷி கிடையாது, ரவி சின்ஹா. ஒரு நிமிஷம். ராவோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். டிஆர்டிஓட தலைவர் பேர் என்ன அப்படின்னா, புதுசா அப்பாயின்மெண்ட் இருக்க தலைவர் பேர் என்ன அப்படின்னா சமீர் வி காமத். சமீர் வி காமத். இவர் வந்துட்டு யாருன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓக்கு வந்துட்டு சமீர் வி காமத். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு புதுசா அப்பாயின்மெண்ட் இருக்கிற சீஃபோட பேர் தான் அலோக் ஜோஷி. தேசிய இங்கிலீஷ்ல சொல்லவா? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட். பகல்காம்ல வந்து இப்ப ரீசெண்டா தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு வந்து ஏப்ரல் 22 நடந்துச்சு. 26 பேர் இறந்து போனாங்க. 22 வந்து நடந்துச்சு. 26 பேர் வந்துட்டு அதுல சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதை தொடர்ந்து முந்தா நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராணுவ தளபதிகள் எல்லாரோட சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இது நடத்துறாரு, ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அதுல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லியிருந்தேன், அவங்களோட சேர்த்து ராணுவ கூட்டு பயிற்சி நான் ஆலோசனை நடத்தும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன், நீங்க என்ன வேணா முடிவு எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில அப்படின்னா, எந்த வகையில வேணா தாக்குதல் நடக்கலாம். சோ எல்லா ஆர்ம்டு போர்சஸ்மே அலர்ட்டா இருக்கு. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட நேம் எல்லாமே அடிக்கடி இப்ப நியூஸ்ல இருக்கு. சோ நியூஸ்ல அடிக்கடி அவங்க நேம் வருது அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அவங்க நேம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆர்மி கேர், ஆர்மியோட ஜெனரல் நேம் என்ன? உபேந்திர திவேதி. நேவியோட மார்ஷல் நேம் தினேஷ் திரிபாதி. ஏர்போர்ஸோட அமர்பிரீத் சிங், ஏபி சிங். ஓகேவா? அதே மாதிரி சிடிஎஸ் யார்? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌகான். ஜெனரல் அனில் சௌகான் தான் வந்து சிடிஎஸ். இவங்க எல்லாரும் பேருமே இப்ப நியூஸ்ல வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. சோ நமக்கு எக்ஸாம்ல அது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கங்க. அதோட சேர்த்து ரா ஏஜென்சியோட தலைவர் யாரு? ரவி சின்ஹா. டிஆர்டிஓட தலைவர் யாரு அப்படிங்கிறத பாத்துக்கங்க. யூடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. யூடிஎஸ் அப்படின்னா என்ன ஆப்னு தெரியுமா? ட்ரெயின்ல வந்துட்டு ரயில்வேஸ்ல வந்து இப்ப புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வெளியிட்டு இருக்காங்க. இது எதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஐஆர்சிடிசில வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுவோம். டிக்கெட் புக் பண்ணாம அன்ரிசர்வ்ல போறாங்க இல்லையா? அன்ரிசர்வ்ல போறவங்களுக்கான ஆப் தான். டிக்கெட் வந்து நமக்கு தக்கல்ல புக் பண்ணுவோம், இல்ல நார்மல்ல புக் பண்ணுவோம். அது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா அன்ரிசர்வ்ல நம்ம போறல. அன்ரிசர்வ்ல போறப்ப போய் லைன்ல நின்று அங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போவோம். அதுக்கான ஆப் தான் இது. அந்த மாதிரியான டிக்கெட் வாங்குறதுக்கு இதுல வந்து எடுத்துக்கலாம் நேரடியா. இதுக்கு யூடிஎஸ்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம். அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம். அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம். இதான் யூடிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம். நேத்து கரண்ட் அஃபேர்ல ஒன்று சொல்லியிருந்தேன். சென்சஸ் வந்துட்டு எடுக்க போறாங்க. அதோட சேர்த்து ஜாதி வாரியா எல்லா இடத்துலயுமே எடுக்க போறாங்க. எந்த ஸ்டேட்ல வந்துட்டு முதல் முறையா ஜாதி வாரி ப்ராப்பரா எடுத்தாங்க? தெலுங்கானால ப்ராப்பரா எடுத்தாங்க. முதல்ல எடுத்ததுங்க பீகார்ல தான் முதல்ல எடுத்தாங்க. ஆனா வந்து அது ப்ராப்பரா இல்ல அப்படின்றதுனால அதை எலிமினேட் பண்ணிட்டு இப்ப தெலுங்கானால மட்டும் தான் ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு நாள் சொல்லியிருக்கேன். 3 டைப் ஆஃப் எஸ்சி கம்யூனிட்டி அந்த ஸ்காலர்ஷிப் வந்து 3 டைப் ஆஃப் பிரிச்சது எந்த ஸ்டேட்? தெலுங்கானா தான் 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து ப்ராப்பரா வந்துட்டு அந்த கம்யூனிட்டி பேஸ் இதை எடுத்திருக்காங்க, சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து 3 டைப்பா பிரிச்சு இதுல வந்து இடபிள்யூஎஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களோட பொருளாதார அடிப்படையில அவங்களுக்கு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நான் வந்துட்டு பாலிடிக்ஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சொல்றேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதனால வந்து அது உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து லாஸ்டா முடிஞ்சா சொல்லிடுறேன். அது என்ன மின்னணு பொருட்கள் உற்பத்தியில வந்துட்டு எந்த ஸ்டேட் முதலிடத்துல இருக்கு ஏற்றுமதியில?
தமிழ்நாடு. இது வந்துட்டு ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ல சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு தான் வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில வந்து முதல் இடத்துல இருக்கு. அதே மாதிரி அதுக்காக இப்ப வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கான ஸ்கீம் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டாவே அதான் பேரு, மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்க. ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு. எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், அது பேரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு. இது எதனால அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து முன்னணியில இருக்கு. அது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில இந்தியாவில் அதிகமா பண்ற ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு. செஸ் கிராண்ட் டூர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. செஸ் கிராண்ட் டூர் 2025. இதுல வின் பண்ணது யாருன்னா பிரக்யானந்தா. செஸ் கிராண்ட் டூர் 2025 இதுல வின் பண்ணது யாருன்னா பிரக்யானந்தா. ரீசெண்டா அவர் இன்னொரு கேம்ல வின் பண்ணியிருந்தாரு. எந்த கேம்ல? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேரை வந்து சொல்லியிருந்தேன். இவர் வந்து டாடா ஸ்டீல் நடத்தக்கூடிய இதுல வந்து இவர் தான் பிரக்யானந்தா தான் வின் பண்ணியிருந்தார். குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா 2 பேரும் தான் இறுதி போட்டி நடந்துச்சு. அதுல வந்து பிரக்யானந்தா வந்து வின் பண்ணியிருந்தார். அதே மாதிரி செஸ் கிராண்ட் டூர் இது எங்க நடந்துச்சு அப்படின்னா போலாந்து. போலாந்துல வந்துட்டு இது நடந்துச்சு. போலாந்துல தான் வந்துட்டு செஸ் கிராண்ட் டூர் 2025 நடந்துச்சு. இதுல வின் பண்ணது யாருன்னா பிரக்யானந்தா. நமக்கு கொஸ்டின் என்ன மாதிரி வரும் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பிரக்யானந்தானா எந்த கேமை சேர்ந்தவர்னு வரலாம், குகேஷ்ங்கிறவர் எந்த கேமை சேர்ந்தவர்னு வரலாம், இல்ல அப்படின்னா குனேர் ஹம்பிங்கிறவங்க எந்த கேமை சேர்ந்தவங்கன்னு வரலாம். இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின் அர்த்தம். டஃபஸ்ட் கொஸ்டின்ல தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆனா எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தா ஆகணும். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். இல்லைன்னா போலந்து நடந்துச்சு. போலண்டோட கேபிட்டல் என்ன? வார்சா. போலண்டோட கேபிட்டல் வார்சா. நெய்பர் கண்ட்ரிஸோட கேபிட்டல் படிக்க சொல்லி படிச்சிட்டீங்களா? நெய்பர் கண்ட்ரிஸோட கேபிட்டல் படிச்சிருங்க கண்டிப்பா. ஏன்னா மேபி கொஸ்டின் வந்துட்டு ஈஸியா கேட்கணும். இல்லைன்னா வந்துட்டு ஏற்கனவே கேபிட்டல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2 எக்ஸாம்லயுமே. இது வரைக்கும் நடந்த 2 எக்ஸாம்லயுமே கேட்டிருக்காங்க. சோ வந்துட்டு கேபிட்டல் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கேட்கலாம். கேட்கறதா இருந்தாலும் பாகிஸ்தானோட கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. நம்ம அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ வந்துட்டு மியான்மரோடது, இல்லைன்னா வந்துட்டு நேபாளோடது, பூடானோடது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரலாம். வாகன ஏற்றுமதியில இந்தியாவோட அளவு அவ்வளவு இருக்கு. 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024-25 வாகன ஏற்றுமதியில இந்தியாவோட அளவு வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாகன ஏற்றுமதியில் இந்தியாவோட அளவு வந்து 2024-25 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து வாகன ஏற்றுமதியில அதிகமா இருக்கு? தமிழ்நாடு. ஏசியாவின் டெட்ராய்டு சென்னை. ஏன் அப்படின்னா மென்பொருள் கிடையாது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சென்னையில வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏசியாவின் டெட்ராய்டு எதுன்னு சொல்றோம்னா சென்னைன்னு சொல்றோம். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா இது அலகாபாத். அலகாபாத்ல அகமதாபாத். நீங்க அதை வந்து ஜியோகிராஃபியோட கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அகமதாபாத் எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்ல இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஏன் குஜராத்ல வந்துட்டு அப்ப அகமதாபாத் வந்து முக்கியமா அந்த உற்பத்தியில அதிகமா இருக்கு? துணி உற்பத்தி தானே அது. மான்செஸ்டர்ங்கிறது துணி உற்பத்தி தான். ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா பருத்தி உற்பத்தி அங்கதான் அதிகமா நடக்குது. மகாராஷ்டிரா, குஜராத் ஏரியால தான் வந்துட்டு பருத்தி உற்பத்தி வந்து அதிகமா நடக்குது. அதனாலதான் வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்காங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது இந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் தான் படிச்சிருப்போம். ஆனா வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான் படிச்சிருப்போம் நம்ம. அப்படியா? சரி, அப்ப எங்க டீச்சர் சரியா சொல்லி சொல்ல இல்ல, எனக்கு மறந்துருக்கும். சரி, ஓகே. குஜராத் பத்தி இன்னொரு கரண்ட் அஃபேர். குஜராத் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. எப்ப அப்படின்னா May 1. May 1 வந்து உழைப்பாளர் தினம். அதோட சேர்த்து குஜராத் டே. தமிழக தினம் எது? தமிழ்நாடு டே. ஜூலை 18. ஜூலை 18 வந்து தமிழ்நாடு டே. எந்த வருஷம் வந்து தமிழ்நாடுன்ற பேர் வந்துச்சு?
1969. யாரு அப்ப ஆட்சி இருந்தா? அண்ணா ஆட்சியில தான் வந்துட்டு அது வந்துச்சு. சட்டசபையில வந்துட்டு அவர் அதை 3 தடவை சொன்னார். தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு 3 தடவை சொன்னார். மே 1 வந்துட்டு உழைப்பாளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? இந்தியாவில ஏசியாவிலேயே முதல் தடவையா உழைப்பாளருக்கான தனி சங்கம் அமைச்ச சிங்காரவேலர் அமைச்சர். அமைப்போட பேரு சென்னை உழைப்பாளர் சங்கம். அது பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து மெட்ராஸ் லேபர் யூனியன். இது வந்து 1918 சிங்காரவேலர் வந்து தொடங்கினார். மே 1 வந்து உழைப்பாளர் தினமா கொண்டாடுறோம். தமிழ்நாட்டுல முதல் உழைப்பாளர் தினம் எப்ப கொண்டாடணும்னா 1923 சிங்காரவேலர் தான் அதையும் கொண்டாடினார். 1918 வந்துட்டு தொடங்கினாங்க. மெட்ராஸ் லேபர் யூனியன் தொடங்கினது எப்ப அப்படின்னா 1918. சிங்காரவேலர் தான் அதை தொடங்கியிருப்பார். 1923 மே 1 லேபர்ஸ் டேவா வந்துட்டு அவர் தான் கொண்டாடி இருப்பார். சரி, ஓகே. இன்னைக்கான கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ரீகேப் விட்டுறலாம். இதுக்கு அடுத்து ரா ஏஜென்சியோட தலைவர் பேர் என்ன? ரவி சின்ஹா. டிஆர்டிஓ அமைப்போட தலைவர் பேர் என்ன? சமீர் வி கமர். செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, தேசிய செக்யூரிட்டி அட்வைசர் போர்டு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போர்டோட தலைவரை யார அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? அலோக் ஜோஷி. இவர் வந்து முன்னாள் ரா ஏஜென்சியோட தலைவர் இவர் தான். இப்ப வந்து இவரை வந்துட்டு பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப் வந்து எது ரிலேட்டடானது? ரயில்வே ரிலேட்டடானது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போன வருஷம் வந்து ரயில்வேல நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 15க்கு மேல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்துட்டு இந்தியாவோட மொத்த வரலாற்றிலேயே அது வந்து ரொம்ப அதிகமான அளவு ஆக்சிடென்ட். அதனாலதான் வந்துட்டு புதுசா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆப் அப்புறமேட்டு அதை வந்து ஈஸி பண்றதுக்கான அளவுகள் வந்து கொண்டாடுறாங்க. ஆனாலுமே வேகன்சி வந்துட்டு அவங்க ஃபில் பண்ண வேண்டிய வேகன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ண வேண்டிய வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கவனக்குறைவு தான். கவனக்குறைவு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணுமோ அதை விட டபுள் மடங்கு அளவு ஒர்க் பண்றாங்க. 7 hours ஒர்க் பண்ணணும் இல்ல 8 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க 16 hours மேல ஒர்க் பண்றாங்க ஒரு லேபர் அங்க. அதனாலதான் வந்துட்டு ப்ராப்ளம் வருது. சோ வேகன்சி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் அது நடக்கும். கேஸ்ட் சென்சஸ் இந்தியாவில வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முத எடுத்த ஸ்டேட் எது அப்படின்னா தெலுங்கானா. தெலுங்கானால தான் முத அனௌன்ஸ் பண்ணாங்க. 3 வகையா வந்து பிரிச்சதும் தெலுங்கானா. ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து 3 வகையா பிரிச்சதும் முதல்ல தெலுங்கானா தான் பிரிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு சென்சஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்கலாம். சென்சஸ் அப்புறமேட்டு ராணுவம் ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். ஏன்னா இப்பதான் தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்சஸ்க்கும் இப்போ வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் வந்து பெரிய நியூஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து பெரிய நியூஸ். சென்சஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அது மட்டுமே ஒரு 50 ஸ்டாட்டிக் வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வரும். 50 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்க மொத்த அளவா வந்து சென்சஸ் வந்து வெளியிட்டுருவாங்க. சென்சஸ் வெளியிட்டாங்க அப்படின்னா அது மட்டுமே வந்துட்டு ஒரு புக்கே போட்டு வெளியிடலாம். அவ்வளவு இருக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு. அதனால அதுக்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஓடிடுங்க. எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்ல எந்த ஸ்டேட் லீடிங்ல இருக்கு? தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு. அதனால இங்க வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கு. கிராண்ட் செஸ் டூர் 2025 எங்க நடைபெற்றுச்சு? போலண்ட்ல வந்து நடைபெற்றுச்சு. அதுல வந்து வின் பண்ணது யார்? பிரக்யானந்தா. டாடா ஸ்டீலோட செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது யார்? பிரக்யானந்தா. வேர்ல்டுக்கு அந்த செஸ் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது யார்? குகேஷ் தான் வின் பண்ணார். குறைஞ்ச வயசுல வின் பண்ணது அவர் தான். உமன்ஸ்ல வின் பண்ணது யார்? கொனேரு ஹம்பி தான் உமன்ஸ்ல வின் பண்ணாங்க. மேட்ச் எங்க நடந்துச்சு? புனே. ஃபிடே உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ். ஃபிடே FIDE. ஃபிடேன்ற அமைப்பு தான் வந்துட்டு செஸ் எப்பயுமே நடத்துவாங்க. அவங்களோட உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் எங்க நடந்துச்சுன்னா புனேல நடந்துச்சு. அதுல வின் பண்ணது யாருன்னா கொனேரு ஹம்பி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்ல இந்தியா வந்துட்டு எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம்? 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த ஸ்டேட் வந்து அதிகமா இருக்கு? தமிழ்நாடு.
மே 1 எந்த ஸ்டேட்டோட? குஜராத் டே. முன்னாடி எப்படின்னா மகாராஷ்டிரா மொத்தமா வந்துட்டு மகாராஷ்டிராவா தான் இருந்துச்சு. மொத்த மகாராஷ்டிரா இருக்கிறப்ப அது மொழி பிரச்சனை. அகைன் இங்க இப்ப தமிழ்நாடு ஆந்திராவை ஏன் பிரிச்சாங்க? தமிழ்நாடு வந்துட்டு தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆந்திரால வந்துட்டு தெலுங்கு பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதனால வந்து தனியா பிரிச்சாங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு குஜராத்தி பேசுறவங்க தனியா, மராத்தி பேசுறவங்க தனியா இருந்தாங்க. அதனால ரெண்டா பிரிச்சு ஒண்ணு வந்துட்டு மகாராஷ்டிராவும் ஒன்னொன்னு வந்து குஜராத்தாவும் மாறிச்சு. ஜென்ரலாவே இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த துணி நூல் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான எல்லாமே வந்து அதிகமா மேனுபேக்சரிங் அங்கதான் நடக்கும். தமிழ்நாட்டுல வந்துட்டு அதிகமா பல்லடம், திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த ஏரியால வந்து நடக்கும். மே 1 லேபர்ஸ் டே இந்தியா தமிழ்நாட்டுல முத எப்ப கொண்டாடணும்? 23 சிங்காரவேலரால கொண்டாடப்பட்டுச்சு. சிங்காரவேலர் எந்த கட்சியை சேர்ந்தது? கம்யூனிஸ்ட். பொதுவா லேபர்ஸ் வந்துட்டு லேபர் சப்போர்ட் பண்ற இது எது அப்படின்னா கட்சி எதுனா கம்யூனிஸ்ட் தான் வந்துட்டு அதிகமா இது பண்ணுவாங்க. வேர்ல்ட் லெவல்லே அவங்க தான் அதிகமா பண்ணுவாங்க. இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருக்கு? காங்கிரஸ். இப்போதைக்கு வந்துட்டு ஜொலிப்பா எந்த ஸ்டேட்லயுமே இல்ல. ஆனா கேரளால தான் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு பவர்ஃபுல்லா எங்க இருக்காங்க அப்படின்னா கேரளால தான் இருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்ப. சரி, பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர் மிச்சத்தை சொல்லிடுறேன். இந்தியா பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர். ஸ்பேஸ் விட்டு இருந்தீங்கன்னா அதுல கன்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு தனியா போட்டுக்கோ. யானைக்கால் நோயை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கான வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யானைக்கால் நோயை இந்தியாவில இருந்து அகற்றுவதற்கான இலக்கு வருடம் 27 2027. யானைக்கால் நோய் இந்தியாவில இருந்து அகற்றணும்னு சொல்றாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ் சொல்றாங்க. இந்த நோய் பேர் வந்து லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ். தமிழ்ல வந்து யானைக்கால் நோய்னு கேட்பாங்க, இங்கிலீஷ்ல வந்து யானைக்கால் இது கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல வந்து லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ் கேட்கும். லிம்பாட்டிக் அப்படி சொல்ல முடியாது. சப்போஸ் வந்துட்டு தமிழ்ல கேட்கும் போது லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ் கேட்கலாம். ஏன்னா இது காரணமான நுண்ணுயிரி வந்து பிலாரியாசிஸ் இருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷமோ என்னமோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிலாரியாசிஸ் யானைக்கால் நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா பிலாரியாசிஸ் சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணி தான் வந்துட்டு காரணமா இருக்கு. இது வந்து தண்ணியில பரவக்கூடிய ஒரு நோய். தண்ணியில வந்து அதுக்கப்புறமேட்டு கொசு மூலியமா பரவுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கிற கொசு வந்து இன்னொரு அந்த மாதிரி பரவுது. ஆபரேஷன் டெவில் ஹண்ட். ஆபரேஷன் டெவில் ஹண்ட் ஆபரேஷன் டெவில் ஹண்ட் இது எது ரிலேட்டடா? எந்த கண்ட்ரில அப்படின்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல தான் ஆபரேஷன் டெவில் ஹண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எது ரிலேட்டடா அப்படின்னா ஷேக் ஹசீனா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க முன்னாடி. அவங்க ஒரு லேடி, பங்களாதேஷோட பிரதமரா இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய ஊழல் பண்ணதாலையும் ராணுவம் வந்துட்டு அங்க ஆட்சி எடுத்துக்கிட்டனாலே அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களை சப்போர்ட் பண்ற மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, இதை நீங்க வந்து ஆட்சியை மாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணாங்க. சோ அவங்க அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு முடிச்சு விடுறதுக்காக ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு ஆபரேஷன் டெவில் ஹண்ட். அது அவங்க அது வேற நாடு, நம்ம நாடு கிடையாது. ஆபரேஷன் டெவில் ஹண்ட் எந்த கண்ட்ரின்னு மட்டும் போட்டுக்கோ. பங்களாதேஷ். மிஷன் பாண்டோரா. மிஷன் பாண்டோரா இது அனௌன்ஸ் பண்ணிருக்கிற யாரு அப்படின்னா நாசா. நாசா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதா மிஷன் பாண்டோரா. இது எதுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சேட்டலைட்ஸ் வந்து ஏவுறாங்க இல்லையா. ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் நிறைய சேட்டலைட்ஸ் ஏவுறாங்க. நாசாவுக்கும் சேர்த்து இந்தியா வந்துட்டு சில சேட்டலைட்ஸ் ஏவிருக்காங்க. அது மாதிரி இல்லாம நாசாவே தனியா வந்துட்டு சேட்டலைட்ஸ் ஏவுறதுக்காக
இது வந்து கொண்டு வந்திருக்கான், மிஷன் பாண்டோரா. நாசிர்ன்ற சேட்டலைட் வந்து யார் யார் சேர்ந்து பண்றாங்க? நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்றதுக்கு தான் நாசர். இன்னொன்னு ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர் சொல்லியிருந்தேன். யார் வந்து இந்தியாவில வந்து 2வது விண்வெளிக்கு போறாங்க? முதலாவது ராகேஷ் சர்மா, சுபான்சு சுக்லா. சுபான்சு சுக்லா தான் வந்துட்டு இந்தியாவில இருந்து 2வதா போறாரு. மே 29 அவர் வந்துட்டு கிளம்புறாப்ல. அவர் வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் சேர்ந்தவர். 4 பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 4 பேர் யார் யாருன்னு படிச்சுக்கோங்க. அந்த மிஷனுக்கு பேர் என்ன? ஆக்சியம் 4. ஆக்சியம் 4ன்றது அமெரிக்கால இருந்து நடக்கிற மிஷன். இதுல இருந்து வந்து இவர் விண்வெளிக்கு போறாரு. அந்த 4 பேர் சேர்ந்து விண்வெளிக்கு போறதுக்கான மிஷன் என்ன? ககன்யான் திட்டத்து மூலியமா தான் அவங்க 4 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. மனிதர்களோட சேர்த்து வேற எந்த உயிரினம் வந்துட்டே போகுது? பழ. தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் மேனுஃபேக்சரிங் டே, நேஷனல் ப்ரொடக்ஷன் டே. சாரி, இதா சேட்டலைட் மென்ஷன் பண்ணி. ஆக்சுவலி இது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது எதோட ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்கலாம். எந்த இதோட ஸ்பேஸ் ஏஜென்சியோட ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்கலாம். நேஷனல் ப்ரொடக்ஷன் டே February 12. ஒன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாஸ்போர்ட் பவர் ஆஃப் இந்தியா. எந்த பாஸ்போர்ட் பவர்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 80 சில்லறையில தான் இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, 86 89. 80 to 80 ரிலேட்டடா தான் வரும். எது ஃபர்ஸ்ட் இருக்கு? சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 193 நாடுகளோட சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா இந்தியாவோட இது வந்துட்டு 80க்கு மேலதான். 30லாம் சான்ஸ் இல்ல, 80க்கு மேலதான். February 12 தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் ப்ரொடக்ஷன் டே. ப்ரொடக்ஷன் இல்ல, ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாரும் ஒரு இடம் சொல்லுங்க. SS காலனி, மதுரை SS காலனி சொல்லணும். இது வந்துட்டு இப்ப முத்துப்பேட்டைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு என்ன எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஆனா பிப்ரவரி கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, முத்துப்பேட்டை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்துட்டு சென்னையில ஒரு இது சொன்னீங்க, அயனாரம் சொன்னீங்க. ஆனா வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துல வந்து முத்துப்பேட்டைன்ற இடத்தோட இதான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே SS காலனின்றது படிச்சிருந்தோம். இது ரெண்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கும் கிடைக்கல. SS காலனிக்கும் முத்துப்பேட்டைக்கு என்ன சம்பந்தம்ன்றது தெரியல. ஆனா ரெண்டுமே வந்து பெஸ்ட். அப்படியா? வாண்டட் லிஸ்ட்ல இருக்காங்க, முன்னாடி போஸ்ட் ஒட்டிரும். இந்தியன் ரயில்வே வந்து புதுசா ஒரு ஜோன் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து 17 ஜோன் இருக்கு. அது என்னன்றது படிச்சுக்கோங்க. அது கேட்பாங்க. இந்தியன் ரயில்வே வந்து புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்க ஜோன் எது அப்படின்னா சவுத் கோஸ்ட் ஜோன். சவுத் கோஸ்ட் ஜோன், தென் கடற்கரை மண்டலம், சவுத் கோஸ்ட் ஜோன். இதோட சேர்த்து 18. சவுத் கோஸ்ட் ஜோன்றதா வந்துட்டு புதுசா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மெட்ரோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? கல்கட்டா. கல்கட்டால தான் வந்து மெட்ரோவோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஏற்கனவே நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், ஜிஇ டேக் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜிஇ டேக் ஞாபகம் இருக்கா? ஜிஇ டேக்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சென்னையில தான் ஜிஇ டேக்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 99 வந்து ஜிஇ டேக் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கு ஜிஇ டேக்ல? எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல? 69 தமிழ்நாட்டுல இருக்கு. யூபி வந்து 79 இருக்கு, தமிழ்நாடு வந்து 69 இருக்கு. முதல் இடத்துல யூபி தான் இருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட் எங்க நடைபெற்றுச்சு? பாரிஸ்ல நடைபெற்றுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட். ஆக்ஷன் சமிட். தமிழ்ல இருக்கிறவங்க செயற்கை நுண்ணறிவு
நடவடிக்கை உச்சி மாநாடு, செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா பாரிஸ்ல நடைபெற்றுச்சு. பிரான்ஸ் பாரிஸ்ல வந்து நடைபெற்றுச்சு. ஏற்க இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ஊழல்ல வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன? 96. ஊழல்ல வந்து இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 96. இது எக்ஸாம்பிள் நம்ம கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இது வந்து கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு, நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் சில விஷயம் வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து எக்ஸாக்டா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப ஊழல்ல வந்து இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 96. இதை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்ம படிச்சுக்கணும். இதுக்கான அமைப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை படிச்சுக்கணும். விஜிலன்ஸ் கமிஷன் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். ஊழல் ஒழிப்புனா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத படிச்சுக்கணும். இதெல்லாம் இன்டைரக்ட் கரண்ட் அஃபேரா நமக்கு வரும். ஏற்கனவே ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைரக்ட் கரண்ட் அஃபேர், இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர். டைரக்டா கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் வரும். இது எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்னு கொஸ்டின் வரும். அதே இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர்னா அது ஓரியன்டா அதோட நிகழ்வுகளை சார்ந்த மத்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து கரண்ட் அஃபேரோட தான் சேர்த்து நம்ம படிக்கணும். 39வது தேசிய விளையாட்டு எங்க நடக்குது? 39th நேஷனல் கேம்ஸ் எங்க நடக்குது? மேகாலயால வந்து நடக்குது. 39th நேஷனல் கேம்ஸ் மேகாலயால வந்து நடக்குது. உலகத்திலே அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் எங்க இருக்கு? மேகாலயால தான் இருக்கு. மேகாலயால தான் வந்துட்டு உலகத்திலே அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கு. அதோட தலைநகரம் கேபிட்டல் சிரபுஞ்சி. மேகாலயால இல்லைங்க, எஸ்ல தான் ஆரம்பிக்கும். சிக்கிம்ன்றது தனி ஸ்டேட். ஷில்லாங் தான் மேகாலயோட தலைநகர். ஸ்டேட் அதோட கேபிட்டல் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமா அந்த 7 சிஸ்டர்ஸோட கேபிட்டல்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் வரல அப்படின்னாலும் இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய வந்துட்டு நியூஸ்ல இருக்கு. மணிப்பூர் வந்துட்டு ரீசெண்டா நியூஸ்ல இருக்கு. மத்த எல்லா ஸ்டேட்டுமே நியூஸ்ல இருக்கு. அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்னூக்கர் அப்படின்னா என்ன கேம் தெரியுமா? ஸ்னூக்கர் கேரம் போர்ட்லயே பெருசா ஒருத்தவங்க குச்சி வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் தான் அந்த ஸ்னூக்கர். இந்த கேம்ல வந்து ரீசெண்டா வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அதுல ஜெயிச்சது யாரு அப்படின்னா இந்தியாவில வந்து தேசிய லெவல்ல வந்து ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதான் இங்க பில்லியார்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து வேற வேற கேம். இது வந்து தனித்தனி கேமா பாக்குறாங்க. நம்பர் ஆஃப் பால்ஸ்ல வந்து ரெண்டுமே பால்ஸ் தான். ஆனா ரெண்டுக்கு ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. பால்ஸ் நம்பர் அதோட இது வந்து சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டுல இப்ப வந்துட்டு இதுக்கான ஸ்னூக்கருக்கான இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அதனால வின் பண்ணவர் யாரு அப்படின்னா பங்கஜ் அத்வானி. அவர் தான் கோல்ட் அடிச்சிருக்காரு. பங்கஜ் அத்வானி இந்தியாவிலே 2 ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அர்ஜுனா வாங்கினவர் யாரு? இந்த பங்கஜ் அத்வானி தான் 2 ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒன்னு வந்து ஸ்னூக்கர், ஒன்னு வந்து பில்லியார்ட்ஸ். ரெண்டு வந்து கேம் லெவல்ல ஒண்ணுதான். ஆனா வந்துட்டு தனித்தனியா தான் நடக்குது. எல்லாமே வந்து தனித்தனியா நடக்குது. ரூல்ஸ் வைஸ் தனித்தனியா இருக்கு. பங்கஜ் அத்வானி வின்மனார் பேரு பங்கஜ் அத்வானி. இவர் தான் கோல்டு அடிச்சிருக்காரு. இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வின்மனார் பேரு பங்கஜ் அத்வானி. அது எழுதுறேன்னா எழுதிக்கங்க. ஆனா இது நேரடியா இப்ப கொஸ்டின்ல கேட்பாங்களான்னு தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸ்ல இது வராது. ஸ்டாட்டிக் தான் அதெல்லாம். பாரா ஆர்ச்சரி ஏசியா கப் 2025. பாரா ஆர்ச்சரி ஏசியா கப் வில்வித்தை போட்டி. இல்ல, இது ஏசியா கப். ஏசியா அதாவது ஆசிய கண்டத்துல மட்டும் இருக்கிற நாடுகள் கலந்துக்கிறது. எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா தாய்லாந்து பேங்காக்ல நடைபெற்றுச்சு. தாய்லாந்து பேங்காக்ல வந்து இது நடைபெற்றுச்சு. ஜெயிச்ச கண்ட்ரி எதுனா இந்தியா. இந்தியா வந்து இதுல ஜெயிச்சிருக்கு. பாரா அப்படின்னு வந்துருச்சுனாலே யாரு? மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி, மாற்றுத்திறனாளிகளுக்கான வில்வித்தை போட்டி. தாய்லாந்து பேங்காக்ல நடைபெற்றுச்சு. வின் பண்ணது யாருன்னா இந்தியா. ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? ஜோதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
அவங்க வந்துட்டு பொண்ணுங்களா பார்க்க மாட்டீங்களா? அவங்க வந்துட்டு அவங்களுக்கு 2 கையுமே இருக்காது, கால் வச்சுதான் அவங்க பயன்படுத்தி வித்தை பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அக்யூரசி வந்துட்டு அவங்களுக்கு வந்து கை இருக்கிறவங்களாலே அவ்வளவு அக்யூரேட்டா பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கால்களை பயன்படுத்தி வந்து அக்யூரேட்டா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அவங்க வீடியோ பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டடா இருக்கும். இல்ல பாக்கலாம், இதே மாதிரி விஷயம் எல்லாம் பாக்கலாம். கண்ணை முடிக்கிறீங்களா? அந்த படத்துல ஏதாவது சீன் வரும்போது கண்ணை முடிக்கிறோம்ல சின்ன வயசுல, அது மாதிரி. ரேடியோ தினம், வானொலி தினம், ரேடியோ டே, பிப்ரவரி 13. இந்திய வானொலியோட பேர் என்ன? ஆகாஷ்வாணி. அது எந்த நிறுவனம் வந்துட்டு இது பண்ணுது? பிரசார் பாரதி. பிரசார் பாரதிங்கிறவங்க தான் வந்துட்டு இதை நிறுவனம் பண்றாங்க. யார்? ஆகாஷ்வாணி அப்படிங்கிறது. எந்த வருஷம் வந்து இந்தியாவில ரேடியோ முதல்ல வந்துச்சு? 28ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 25 இல்ல. ஆனா 36ல தான் வந்து நிறுவனமா இது பண்ணிருப்பாங்க. ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு ஒண்ணு எப்போ வந்துச்சுன்னா 1936. ஆனா 1955ல தான் அதுக்கு ஆகாஷ்வாணின்ற நேம் மாத்தி இந்தியாவில வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு அது இந்தியன் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே கிளப், அதாவது ரேடியோ அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு இந்தியாவுக்கு, அதாவது எப்படி சொல்றது, அலைவரிசை அப்படின்னு ஒண்ணு வந்து இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க 95ல வந்துட்டு, சாரி 1925ல வந்துட்டு பாம்பேல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பேல கொண்டு வந்து அது வந்து அந்த ரீஜனல் ஏரியால, இப்ப மதுரை எஃப்எம் வந்து மதுரையில மட்டும் தான் எடுக்கும், அது மாதிரி பயன்படுத்திருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1936ல முதல்ல ஆல் இந்தியா ரேடியோன்ற நேம்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதை இந்தியா வந்து ப்ரொக்யூர் பண்ணி ஆகாஷ்வாணி அப்படின்னு நேம் மாத்தினது எப்பன்னா 1955ல ஆகாஷ்வாணி நேம் மாத்தி கொண்டு வந்தாங்க. இந்த நேம் வச்சது யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்துட்டு இந்த நேம் வச்சிருப்பார். பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 தான் வந்துட்டு ரேடியோ டே. உங்களுக்கு பக்காவா கரண்ட் அஃபேர் தெரியணும், இல்ல நியூஸ் வந்துட்டு வேற டிவியேஷன் இல்லாம தேவையானது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா ரேடியோட நியூஸ் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். அதை நீங்க வச்சு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நியூஸ் மட்டும் கிடைக்கும். வேற எக்ஸ்ட்ராவா இருக்கிறது அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஆனா வந்து நீங்க நோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நோட் பண்றது கஷ்டம் தான். 1 hour ஒன்ஸ் வரும். நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா வேணா மைண்ட்ல வந்து இருக்கலாம். திரும்ப இன்னைக்கு சொன்ன அந்த பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நான் ரீகேப் விட்டுறேன். யானைக்கால் நோய் ஒழிப்பதற்கான ஆண்டு இந்திய கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணி? 2027. இதுக்கு வந்து சயின்டிபிக் நேம் என்ன? லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ். ஆபரேஷன் டெவில் ஹண்ட் எந்த கண்ட்ரி கொண்டு வந்தாங்க? மிஷன் பாண்டோரா யாரு, எந்த அமைப்பு கொண்டு? நாசா. நேஷனல் ப்ரொடெக்ஷன் டே, அதாவது தேசிய உற்பத்தி தினம். பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் முத்துப்பேட்டை. இது 2 இருக்கு, எஸ்எஸ் காலனியும் சொல்லியிருக்காங்க, முத்துப்பேட்டையும் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. நெட்ல சர்ச் பண்ணா 2க்குமே இல்லாம தெலுங்கானால வந்துட்டு இன்னொரு இது வருது, ராய் சம்திங் வருது. அது எக்ஸாக்டா என்னன்றது தெரியல. புதுசா ஆரம்பிச்ச ரயில்வே ஜோன் பேர் என்ன? சவுத் ஜோனோட கேபிட்டல் இது, அதாவது ஹெட் குவார்டர்ஸ். சதர்ன் ரயில்வேஸோட கேபிட்டல் சென்னை. ஆக்ஷன் சமிட் எங்க நடந்துச்சு? பாரிஸ்ல வந்து நடந்துச்சு. ஊழல்ல இந்தியாவோட ரேங்க் என்ன? 106. 39வது நேஷனல் கேம் எங்க நடைபெற இருக்கு? மேகாலயால வந்து நடைபெற இருக்கு. இன்னொன்னு யூத் கேம் எங்க நடைபெற இருக்கு? கேலோ இந்தியா யூத் கேம் எங்க நடைபெற இருக்கு? பீகார்ல வந்து நடைபெற இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலோ இந்தியா கேம், கேலோ இந்தியா யூத் கேம், கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் வந்துட்டு 3 இருக்கு. 3மே வந்து தனித்தனியா படிக்கணும். கேலோ இந்தியா யூத் கேம் வந்துட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பீகார்ல. 39th நேஷனல் கேம் எங்க நடைபெற போகுது அப்படின்னா மேகாலயால வந்து நடைபெற போகுது. இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது யாரு? பங்கஜ் அத்வானி. இவர் நேம்லாம் ரொம்ப ஃபேமஸான நேம், அதனால இது மறந்துடாதீங்க. பங்கஜ் அத்வானிங்கிறவர் வந்துட்டு அர்ஜுனா 2 தடவை வாங்கியிருக்காரு, 2 டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வாங்கியிருக்காரு. சோ வந்துட்டு அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் வந்து மெயினான ஒரு இது. பாரா ஆர்ச்சரி ஏசியன் கப் 2025 வின் பண்ணது எந்த கண்ட்ரி? இந்தியா. எங்க நடைபெற்றுச்சு?
தாய்லாந்து பேங்காக்ல வந்து நடைபெற்றுச்சு. வானொலி தினம் பிப்ரவரி 13. சரி, ஓகே. இன்னைக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளவுதான். தேங்க்யூ. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அது ரெகுலரா அவங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? இல்ல, டு பி ஆனஸ்ட் எல்லாரும் சொல்லுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியுதா? முடியல. அன்னன்னைக்கு ரீட் பண்ண முடியுதா? மனப்பாடம் பண்ணவே முடியாது. நீங்க கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சான்ஸே கிடையாது. நீங்க அதை ரீட் பண்ணி வேணா வச்சுக்கலாமே தவிர, அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேணா ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர, அதை நீங்க எல்லாத்தையுமே அக்யூரேட்டா வந்துட்டு மனப்பாடம் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. சோ அன்னன்னைக்கு அதை ரீட் பண்ணிருங்க. வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரீகேப் விட்டுருங்க. நீங்க அன்னைக்கு அதை விட்டீங்க, ரீட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதே மறந்துடும். இப்ப நான் வந்துட்டு நேத்து வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து கேட்கிறேன், அப்படி ஒண்ணு இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரியாக்ஷனே கிடையாது. நீங்க அது மாதிரி ஒரு விஷயம் இருந்ததே உங்களுக்கு தெரியல, ஏன்னா அது மறந்துடும். நீங்க வந்து ரீட் பண்ணீங்கன்னா அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்கும். மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ண பாசிபிளே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த டாபிக்ஸ் எதுன்னு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி அதை மட்டுமாவது திரும்ப ரீட் பண்ணிருங்க. படிக்கணும் அப்படின்னாங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு நான் பிடிஎஃப் இங்க கேட்கிறேன், ரெடி பண்ற முடிஞ்சா நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன். ஆனா அது கன்ஃபார்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை நம்பி நீங்க வந்துட்டு இன்னைக்கு நோட்ஸ் எடுக்காம இன்னைக்கு படிக்காம விட்டீங்க, கடைசியில நான் வந்து படிச்சுக்கிறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்துட்டு கஷ்டம். அதனால அதுக்கு ரெடியா இருந்துக்க, முன்னாடி இருந்து படிச்சிருங்க. தேங்க்யூ.